அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை நான் வாசிக்க கேட்கிறேன். Acts of the Apostles chapter 10 verse 34-35. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்றும் எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்ற சொற்றொடரோடு தன்னுடைய பிரசங்கத்தை இந்த இடத்திலே அவர் துவங்குகிறார். In this place we find Peter the apostle starts the sermon that God is not a respecter of persons, and he follows with his sermon. இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு கொர்நேலியு தேவதூதன் மூலமாக கட்டளை பெற்றதும் அப்போஸ்தலனாகிய பேதுருவை தேவன் அறிவுறுத்தியதும் காரணமாக இருக்கிறது. The reason why he said God is not respecter of person is that the angel's intervention and the Lord's impartation to Peter saying that he has to go and visit them. இங்கு கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவபக்தி உள்ள மனிதனை இந்த அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். Chapter 10 we read about a God-fearing man by the name of Cornelius. இவன் இத்தாலி பட்டாளம் என்று சொல்லக்கூடிய பட்டாளத்துக்கு 100க்கு அதிபதியாக இருந்தான் என்று இந்த அதிகாரத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. The chapter says that he was the head of the centurion to the Italian band. இவன் தேவபக்தி உள்ளவனும் தன் குடும்பம் அனைத்தையும் அந்த பக்திக்குள்ளே வழிநடத்தினவனும் தான தர்மம் மிகுதியாக செய்தவனும் தேவ சமூகத்திலே அதிகமாக ஜெபிக்கக்கூடிய மனிதனாக இருந்தான் என்ற சாட்சியை இந்த அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். Chapter 10 says that he was a man with philanthropic activities. He was giving vows and he was a man of prayer. He was also a man who devoted to the Lord. பட்டாளத்திலே இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்வது கடினம். It's very tough people who are in the band, centurion band, to receive such an experience. ஆனால் இந்த இத்தாலி பட்டணத்துக்கு 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றதன் காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But we have to understand the reason how and why Cornelius was able to build in all such virtues into his life. இவன் வாழ்ந்த இந்த பகுதியிலே யூதர்கள் குடியிருந்ததுதான் இதனுடைய காரணமாக இருக்கிறது. The reason why he built in such virtues was Jewish were surrounded in the city wherein he lived. இவன் வாழ்ந்த இந்த பகுதியிலே பக்தியுள்ள யூதர்கள் குடியிருந்தபடியினால் அவருடைய மார்க்கத்தை இந்த புறஜாதியாகிய கொர்நேலியு பின்பற்றினதுதான் இதனுடைய காரணம். Devout Jews lived surrounding him and he imitated their ways, and that's the reason why Cornelius was also a man God-fearing. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமான யூத மார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு பக்தியுள்ள மார்க்கமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand against the Christian religion or the Christian way. The Jewish way was something contrary in zeal to the Lord. அந்த யூதர்கள் அவன் அருகாமையிலே குடியிருந்ததன் காரணத்து மூலமாக இந்த யூத மார்க்கத்தை அவன் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ளே காணப்பட்டது. Cornelius was put to a situation to follow the religion or the norms of the Jewish order because they surrounded him and he was able to follow them up in his practices. இவன் ஒரு யூதன் அல்ல, இவன் ஒரு புறஜாதியான். அவன் யூத மார்க்கத்தை பின்பற்றியபடியால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்டான். He was not a Jew but a Gentile, but because he had fellowship and friendship with the Jewish people, he was able to practice their ways. ஒரு புறஜாதியான கொர்நேலியு தேவபக்தி உள்ளவனும் தன் குடும்பத்தை இந்த தேவ பக்திக்குள்ளே வழிநடத்தினவனும் அவன் தான தர்மம் மிகுதியாக செய்தவனும் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷனாக சாட்சி பெற்றான். He received a testimony that he prayed always, gave alms. He was a man with a God-fearing devotion and one who feared the Lord. நாம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தாலும் நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மார்க்கத்திலே இப்படிப்பட்ட சாட்சி பெற்றவர்கள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Though we belong to the Christian faith, nevertheless that which is against and contrary to us, even in that we find people with virtues which are honorable and which are recognized in the word of God. யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்து ஒரு விசேஷமான மார்க்கத்தை ஏற்படுத்தினார். Out of the way of Jewish order, the Lord formed a new order which is Christianity. பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. Right from the start of Pentecost we find Christianity is functioning. இந்த பெந்தேகோஸ்தே மார்க்கத்துக்கு விரோதமாக கிரியை செய்த மார்க்கம் தான் மோசே மூலமாக ஏற்பட்ட யூத மார்க்கம். Jewish religion or the way is the one which was started by Moses, and that was functioning in this world before Pentecostal Christianity began. நமக்கு விரோதமாக காணப்பட்ட ஒரு யூத மார்க்கத்திலே ஒரு புறஜாதியான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறார். A Gentile who is contrary to the ways and means of the Jewish order, he does have all these principles and virtues in him,
which is recognized and acknowledged in the Bible. அவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்தது மாத்திரமல்ல தன் குடும்பத்தை தேவபக்திக்குள்ளாக வழி நடத்தினான். He was not only God fearing, but he also led his family into the devotion of God. இன்றைக்கு பெந்தேகோஸ்தே மார்க்கத்திலே கிறிஸ்தவ மார்க்கத்தில் வாழக்கூடிய நாம் பக்தியாக இருக்கிறோம். நம்ம மனைவி பிள்ளைகளை தேவபக்திக்குள்ளே நம்மால் வழி நடத்த முடியவில்லை. In the Pentecostal faith, we are able to live a devoted life to the Lord, but we are not able to lead our family into the Lord's devotion. மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவனும் தேவ சமூகத்தில் எப்போதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான் என்று அவனை பற்றி சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. It is said about him, he was a man who gave alms, he devoted to the Lord, and he did lot of good deeds to the people surrounding him. இவனுடைய வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கிற தேவன் நினைவுக்குரியக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது என்பதை தேவதூதன் சுட்டிக்காட்டுகிறான். The angel of the Lord pointed that his lifestyle was something the Lord acknowledged in heaven. அந்தி பலி செலுத்தக்கூடிய 9ஆம் மணி நேரத்திலே இந்த கொர்நேலி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். The 9th hour of the evening sacrifice, Cornelius is praying to the Lord. யூதர்கள் வழக்கமாக 9ஆம் மணி நேரத்திலே அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரத்திலே ஜெபிப்பது வழக்கம். It's the normal practice of the Jewish to pray at the 9th hour of the time of sacrifice. இந்த வழக்கத்தின்படி தான் பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி நேரத்திலே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே போய் ஜெபிக்கிறார்கள். And similar to that practice in chapter 3 of the Acts of the Apostles, Peter and John, they went to the temple to pray. இந்த 9ஆம் மணி நேர ஜெப வேளை என்பது அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரம். The 9th hour of time of prayer is the time of the evening sacrifice to the Lord. இந்த நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான பலியாக்கப்பட்டார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். We know at this time and point and hour Jesus Christ was made a true sacrifice for us. இந்த 9ஆம் மணி நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை பிதாவுடைய கையிலே ஒப்புக்கொடுத்தார். The 9th hour Jesus Christ laid down his life and gave his spirit into the hands of the Father. யூதர்கள் இந்த நேரத்திலே மேசியா வருவார் என்று எதிர்பார்ப்போடு அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். It is also the expectation of the Jews that the Messiah would return at the 9th hour, and that's the reason why they are praying on the 9th hour of the evening sacrifice. இந்த கொர்நேலியும் கூட அந்த மேசியாவை எதிர்பார்த்து அவன் ஜெபித்துக் கொண்டு இருந்திருக்கலாம். And Cornelius would have also in that term expected the Messiah to return and had been praying in that similar fashion. யூதர்கள் மேசியா வந்ததும் இந்த நேரத்திலே பலியாக்கப்பட்டதும் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டதும் அறியாதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். It was a total fact of hidden thing to the Jewish that the Messiah came. He was sacrificed on the 9th hour and he laid down his life, gave the spirit into the Father. It was all hidden to the Jewish people. இந்த புறஜாதியாகிய கொர்நேலியு இயேசுவையும் அவருடைய மார்க்கத்தை அறியாதபடி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்து கொண்டிருந்தது பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நினைவூட்டுதலாகவே இருக்கிறது. It was something pointing to the Lord in heaven. It reminded the Lord how this Cornelius was devoted and did prayers and fastings and alms to the cause of the Lord. பவுல் நம்மை குறித்து சொல்கிறார், தேவன் நம்மை நினைப்பதற்கு எம்மாத்திரம் என்று சொல்கிறார். Paul writes, what is the Lord that he should consider us? நமக்கு தேவன் நினைப்பதற்கு நம்மிடத்தில் இந்த தகுதியும் இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். And he reminds us that there is nothing good in us that the Lord should consider us. நாம் தகுதி இல்லாத நம்மை தேவன் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அதனுடைய பொருள். The meaning is we are not worthy, but the Lord is considering counting us. நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் முடிசூட்டுகிறார், நம்முடைய பாதத்துக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறார் என்று பவுல் சொல்கிறார். Paul says he crowns us with honor and glory and brings down all things under our feet. இந்த மார்க்கத்திலே தேவன் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். In this way we who are not worthy, the Lord is able to make us worthy. ஆனா இந்த மார்க்கத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் தகுதி அடைத்து தேவனிடத்திலே அவர்கள் நினைப்பூட்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். But those who are not in this way and order, those who are contrary to this, they are worthily doing certain things which has been reminded to the Lord in heaven. இந்த புறஜாதியாகிய கொர்நேலியுடைய தான தர்மங்களும் ஜெபங்களும் தேவனுடைய சமூகத்திலே வந்து எட்டி தேவன் அவரை நினைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று தேவதூதன் சுட்டிக்காட்டுகிறார். The angel of the Lord said, the prayers, the alms of Cornelius, it reached the Lord and the Lord is reminded of all these things. தேவன் நம்மை நினைப்பதற்கு நம்மிடத்தில் இந்த தகுதி இல்லை. We don't have any worthiness that the Lord should consider us. நமக்கு விரோதமாக வாழக்கூடிய ஒரு மார்க்கத்தான் தேவன் நினைப்பதற்குரிய தகுதியை அவன் பெற்றிருக்கிறான். But somebody who is against us, contrary to us, he has the worthiness that the Lord can be reminded of his works. இந்த பட்டாளத்து நூற்றுக்கு அதிபதி இவ்வளவு தேவபக்தி உள்ளவனாக இருக்கிறானே. The centurion, he is a man devoted to the Lord. அவன் தன் குடும்பத்தை அந்த பக்திக்குள்ளே வழி நடத்துகிறானே. He is able to lead the family into that devotion. அவன் அநேக தார்ம தர்மங்களை செய்து நற்கிரியைகளிலே பெருகிக் கொண்டிருக்கிறானே. He is doing lot of alms and doing good works and increasing and so on and so forth.
அவன் அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரத்திலே அவன் அப்போஸ்தலரைப் போல அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். At the time, evening sacrifice, like the apostles, he too lifts up prayer to the Lord. இது தேவ சமூகத்திலே நினைப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதாக தேவதூதன் சுட்டி காட்டுகிறார். And the angel of the Lord pointed Peter, saying, this is something which is pointing and provoking in the Lord's presence. நாம் தகுதியில்லாத நம்மை தேவன் நினைக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். Paul says that we are not worthy, but the Lord considers us. நமக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள் தகுதி பெற்றவர்களாக தேவனால் நினைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். But those who are contrary and against us, they are worthy and they are counted worthy before the Lord. இப்போது தேவதூதன் கொர்நேலியை பார்த்து யோப்பா பட்டணத்திலே சீமோன் என்ற தோல் பதினிடுகிற ஒரு மனிதரிடத்திலே சீமோன் என்ற பெயருடைய பேதுருவை கொண்டு அழைத்து வரும்படியாக சொல்கிறார். And now the Lord said that there is somebody by name Peter who is in the house of this Tanner. Thou shalt send him and bring him to the house of Cornelius. புரஜாதியிலே இப்படிப்பட்டவர்களை யூத மார்க்கத்துக்குள்ளே ஆவிக்குரிய யூதராக கொண்டு வருவது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. It is the purpose of the Lord out of the Gentile community. Some should be drawn into the Lord's fold. யூத மார்க்கத்தை பின்பற்றிய ஒரு புரஜாதியான் ஆவிக்குரிய யூத மார்க்கத்துள்ளே தேவன் அவனை கொண்டு வரும்படியாக சித்தம் கொள்கிறார். The Lord plans and wills somebody who practices the literal Jewish orders. The Lord wants to make him a spiritual Jew as well. எழுத்துக்குரிய யூத மார்க்கத்தை பின்பற்றிய கொர்நேலியு ஆவிக்குரிய யூத மார்க்கத்திலே வந்து சேரும்படியாக தேவன் சித்தம் கொள்கிறார். The Cornelius, who was literally adapting and practicing the religion of Jew, the Lord wanted him to be transformed spiritually and wanted to do things spiritually as a Jew. அதற்காக அப்போஸ்தலனாகிய பேதுருவை தன் வீட்டுக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு தேவதூதன் மூலமாக அவன் கட்டளை பெறுகிறான். And he received a command through the angel of the Lord that he should send forth people to bring Simon called Peter into his house to clarify the Jewish spiritual Jews' ways. கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவ சமூகத்தில் இருந்து வெட்டி உன்னை எப்போது அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். Cornelius, your prayers, your arms has reached unto the Lord, and the Lord is reminded of you at all times. நீ எழுத்துக்குரிய யூத சபையிலே சேர்ந்த ஒரு பிரஜாதியான் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருக்கும்போது உன்னை ஒரு ஆவிக்குரிய யூதருக்குள்ளே அவர் கொண்டு வரும்படியாக அவர் விரும்புகிறார். And being a Gentile, if you are able to do the work of a literal Jew, then the Lord has minded that you should become a spiritual Jew as well. அதற்காக நீ சீமோன் என்று தோல்பதனுடைய வீட்டிலே சீமோன் என்ற பெயருடைய பேதுரு ஒருவன் இருக்கிறார், அவர் அழைத்து கொண்டு வரும்படியாக கட்டளை பெறுகிறார். Which reason he received a command from the angel of the Lord saying, send people, for Simon called Peter is in the house of Simon the tanner. Go send people and bring people back to your home. இந்த கொர்நேலியு தன்னுடைய வீட்டை இந்த பக்திக்குள்ளே கொண்டு வந்து மாத்திரமல்ல, தன்னுடைய பட்டாளத்தில் இருக்கிற அநேகரையும் தேவ பக்திக்குள்ளே அவன் கொண்டு வருகிறார். Not only he and his household, but Cornelius is prepared enough to bring in all of the centurion community of his band. தன்னை போல ஒரு பக்தி உள்ள ஒரு பட்டாளத்து ஒரு மனிதனையும் தன்னுடைய வீட்டில் உள்ள 2 பேருமாக 3 பேருமாக பேதுருவை கொண்டு வரும்படியாக அனுப்பப்படுகிறார்கள். And 3 people are sent into to the house where Peter the apostle was lodging. இது 9ஆம் மணி நேரத்திலே நடந்த ஒரு சம்பவம். All these things happened at the 9th hour. இவர்கள் போய்க் கொண்டிருக்கும்போது 6ஆம் மணி நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜெபம் பண்ணும்படியாக சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. As they were journeying in the 6th hour, Peter the apostle was praying. அப்போது அவர் மிகுந்த பசியாக இருக்கும்போது ஒரு தரிசனம் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. Which time Peter was very hungry and he saw a vision in his prayer. வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கி வருகிறது. அந்த கூட்டுக்குள்ளே அங்கு பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் இருக்கிறது. He saw a sheet coming out of heaven upon which there were all kinds of beast and earthly creeping things upon it. அந்த துப்பட்டிக்குள்ளே சுத்தமானவைகளும் அசுத்தமானவைகளும் இருக்கிறதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The Bible says a certain vessel descending from heaven, there were all manner of forfeited clean and unclean beast. தேவன் பசியாக இருந்த பேதுருவை பார்த்து அடித்து புசி என்று அவர் சொல்லுகிறார். The Lord said unto Peter who was hungry, go feed on it. ஆண்டவரே, நான் அசுத்தமாக இருக்கக்கூடிய பிராணியை இதுவரைக்கும் நான் புசித்ததில்லையே என்று அவன் பதில் சொல்கிறான். But Peter said, not so, Lord, for I have not eaten anything that is common or unclean.
அசுத்தமானதை நான் பரிசுத்தமாக்கி இருக்கிறேன், நீ அதை அசுத்தமாக எண்ணாதே என்ற சத்தம் 2-3 தடவை கேட்கப்படுகிறது. 2 or 3 times the voice came to Peter saying, that which I have sanctified, don't call it unsanctified. ஆண்டவரே, நான் அசுத்தமா இருக்கக்கூடிய பிராணியை என்னோட வாழ்க்கையில் ஒரு நாளும் புசித்ததில்லையே. Lord, I have not eaten anything that is common or unclean. சுத்தமா இருக்கிறதை அசுத்தமாக எண்ணாதே என்று 2-3 தடவை அந்த சத்தம் கேட்டு அந்த கூடு வானத்துக்கு எடுத்துக்கொள்ள. What God hath cleansed, that call not thou common. And this heard twice or thrice, and then the vessel went back to heaven. இந்த தரிசனத்துக்குரிய தாற்பரியத்தை இந்த பேதுரு அப்போஸ்தலன் விளங்கிக் கொள்ள முடியாதபடி அவன் காணப்பட்டான். And Peter the apostle could not understand the mystery and the meaning of this vision, and he was puzzled with respect to that. இப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட 3 புருஷர்கள் அங்கு பேதுருவை தேடும்படியாக சீமோன் வீட்டின் வாசலிலே வந்து நிற்கிறார்கள். While he was considering and pondering on this vessel and the meaning of it, 3 men sent by Cornelius came to the house, and they were outside calling for Peter the apostle. பரிசுத்த ஆவியானவர் பேதுருவோடு உன்னை தேடி வரக்கூடிய 3 புருஷரோடு நீ எதுவும் பேசாதபடி அவளோடு செல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். The Holy Spirit said unto Peter that don't speak anything, but thou shalt go with the men. பேதுரு அவர்களை பார்த்து, நீங்கள் தேடுகிற மனுஷன் நான் தான், உள்ளே வாருங்கள் என்று அவளை உபசரித்து அவளோடு பேசுகிறார். And Peter invited them saying, I am the one who were in search of. Yeah, and he also took them into the home. இவர்கள் இந்த கொர்நேலியு கண்ட தரிசனத்தை தெளிவாக பேதுருவிடத்திலே சொல்லுகிறார்கள். They very clearly expounded the vision and the meaning of the vision they saw to Peter. பட்டாளத்தின் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு இப்படிப்பட்ட மனிதன் தேவதூதர் மூலமாக கட்டளைப்பட்டு எங்களை உம்மிடத்தில் அனுப்பி உம்மை கூட்டிக் கொண்டு வரும்படியாக சொல்லுகிறதாக பேசுகிறார். The 3 men narrated the story how the Cornelius, the centurion of the band, he was having such visions and sent forth us to fetch you to his home. இப்போதுதான் பேதுரு அப்போஸ்தலன் அந்த கூட்டிலே இறங்கி வந்த காரியங்களை குறித்த அந்த சுத்தமான அசுத்தமான அந்த மிருகங்களை குறித்த தாற்பயங்கள் அவனுக்கு புரிகிறது. Only now Peter the apostle is able to understand the meaning of the vision of the vessel which came down from heaven with the common or unclean birds and beasts. இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த துப்பட்டி இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. And the vessel which came down from heaven, that is the body of the church of Christ. இந்த சுத்தமான மிருகம் என்பது யூதர்களையும் இந்த அசுத்தமான மிருகம் என்பது புறஜாதிகளையும் அது சுட்டிக்காட்டும். And the clean and the unclean, the common and the unclean beasts and birds point to the Jewish and the Gentiles. இந்த புறஜாதிகளை யூதரோடு சேர்த்து கிறிஸ்துவின் சரீரமாக சபையாக மாற்றக்கூடிய ஒரு உபதேசத்தை ஒரு ஊழியத்தை பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். And Peter must accept a ministration of reconciling both the Jewish and the Gentile community, which is a clean and unclean beast. யூதர்கள் தங்களுக்கென்று தங்களுடைய ஜாதிக்கென்று அவர்கள் அந்த ஊழியத்தை செய்து The கொண்டிருக்கிறார்கள். Jewish people, they were doing certain ministry for themselves and for their community. இந்த யூதர்களோடு பிரஜாதிகளை சேர்த்து கிறிஸ்துவின் சரீரமாக சபையாக இயங்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். The Lord has willed and planned along with the Jewish community, he must unite the Gentiles as well and function a body. புறஜாதிகள் யூதரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரத்தில் இயங்க வேண்டும் என்ற திட்டத்தை இந்த பேதுரு ஏற்றுக்கொள்ள வேண்டும். And Peter must acknowledge and accept that Jewish and Gentiles has to be made into one body. அதற்காகவே இந்த தரிசனம் பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Which is the reason why this vision was revealed to Peter. கொர்நேலியு மூலமாக அனுப்பப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு இந்த தரிசனத்தின் தாற்பயங்களை பேதுரு சரியாக விளங்கிக் கொண்டார். And through the men who were sent by Cornelius, Peter understood very clearly what that vision meant. கொர்நேலியோடு அனுப்பப்பட்ட மனுஷரோடு பேதுரு அங்கு கொர்நேலியோட வீட்டுக்குள்ளே போன உடனே அவன் பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written when he went into the home of Cornelius, he fell flat to his feet. அவன் தூக்கி எழுப்பி நானும் உன்னை போல ஒரு மனிதன் தான் என்று அவனை தூக்கி எடுக்கிறான். He lifted him up and said, I'm like one man like you, do not fall at my feet. 28-29 வசனங்களிலே பேதுரு சொல்கிறார், நாங்கள் யூதர்கள் பிரஜாதிகளாகிய உங்கள் வீட்டிலே வந்து நாங்கள் புசிப்பதோ குடிப்பதோ ஒரு வழக்கம் அல்ல என்பது உமக்கு தெரியும். Verse 28, Peter said, you know that it is an unlawful thing for a man like a Jew to keep company with somebody who is a heathen nation like you. இதுவரைக்கும் யூதர்களாகிய நாங்கள் பிரஜாதிகள் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி நாங்கள் புசித்து உங்களோடு இருப்பது கூடிய வழக்கம் இல்லை. Until now we Jews have no practice to get into
a Gentile community or company like you and eat. ஆனா இந்த நாளிலே தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை எண்ணாதபடி என்னை சரிப்படுத்தி உம்முடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். But on this day, the Lord has framed me or formed me, and He has brought me into your home. இப்போது என்னை அழைத்த காரணம் என்ன என்று கொர்நேலியிடத்தில் கேட்கும்போது கொர்நேலி அந்த தரிசனத்தை திரும்ப பேதுருவுக்கு சொல்லுகிறார். And again when he shared what for reason, and there was explanation in between both of them for what reason he came into his home. இதற்கு பின்புதான் பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Only after this Peter opened up his mouth and began to speak. God is no respecter of persons. தேவனுக்கு ஒரு யூதன் என்றோ பிரஜாதி என்றோ அவருக்கு பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல என்று தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு இது அவனுக்கு முக்கிய ஒரு விஷயமாக இருந்தது. This was a very important factor for the reason why he opened up his mouth and said, God is no respecter of persons. தேவன் அவனுக்கு காட்டின தரிசனம் அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு உதவியாக இருந்தது. The vision the Lord had shown to Peter was a base point for the opening of his sermon. யூதர்கள் இந்த பிரஜாதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பம் இந்த கொர்நேலியுடைய வீடாக இருக்கிறது. The house of Cornelius was the first beginning of Jewish recognizing and accepting the Gentiles. ஒரு பிரஜாதியை யூதனோடு சேர்த்து கிறிஸ்துவுடைய சரீரமாக இயங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த கொர்நேலியுடைய வீடு. The house of Cornelius was the point of transformation of accepting the Gentile community into the Jewish community. இந்த பாகுபாடு இல்லாத பட்சபாதம் இல்லாத ஒரு ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு ஏற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தம். It was the will of God that Peter the apostle must recognize, accept this ministration of non-division. தேவன் யூதன் என்றும் பிரஜாதி என்றும் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. God is no respecter of persons for Jewish or for the Gentile. அதை பேதுருவுக்கு தேவன் தெளிவாக விளக்கி காட்டினார். God had very clearly revealed this fact to Peter the apostle. நான் சுத்தமானதை நீ அசுத்தமாக நீ எண்ணாதே. That which I call clean, why do you call it as unclean? தொடர்ச்சியான பிரசங்கத்திலே அவர் சமாதானத்தை நமக்கு கொண்டு வந்தார் என்று அவர் சொல்லுகிறார். In the sermon following, Peter said, God has brought peace into our lives. யூதனையும் பிரஜாதியையும் ஒப்புரவாக்கப்பட்டு சமாதானத்துக்குள்ளே வழி நடத்தக்கூடிய ஊழியம். And the ministration, Jewish and Gentiles are getting reconciled. யூதருக்கும் பிரஜாதிக்குள்ள பகையை உடைத்து சமாதானத்தை கொண்டு ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியத்தை அந்த இடத்திலே ஸ்தாபிக்கிறார். And he establishes a ministry wherein breaking the enmity, the wall which was in between the Jewish and the Gentiles, and reconciling both of them in one. யோவானுடைய ஞானஸ்நானத்தை அவங்களுக்கு தெரிந்திருக்கபடினால் பரிசுத்தாவின் அக்கினியினாலே இயேசு கொடுக்கக்கூடிய அந்த ஞானஸ்நானத்தை சுட்டி காட்டுகிறார். Until now they know only the baptism of John, but now Peter was explaining to them the baptism of fire which is by the Holy Spirit. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்தும் மரணங்களை குறித்தும் உயிர்த்தெழுதலையும் தெளிவாக அந்த பிரசங்கத்திலே நாம் காண முடியும். Very clearly expounded about the suffering, death and the resurrection of Jesus at the house and the sermon of Peter. இயேசு கிறிஸ்து மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயாதிபதியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். He is made a judge to the living and the dead to quicken them. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். Upon all those who were listening to this sermon, the Holy Ghost came and fell upon them. பேதுருவும் பேதுரோடு வந்தவர்கள் அதை பார்த்து பிரமித்தார்கள் என்று வேதம் The சொல்லுகிறது. Bible says Peter and those who came with Peter, they were all astonished seeing the Holy Ghost being fallen on them. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் என்று சொல்லுகிறது அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியும்படியாக ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். And when the Bible says all them which heard the word, means those who are ready to receive and practice what was preached to them. அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் என்றால் அந்த வசனத்தை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருந்தவர்களுடைய இருதயத்தில். And all of them which heard the word mean those who have a ready heart to receive it and practice it in their lives. அவர்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே நிறைந்தார்கள். They were full of Holy Ghost and spoken tongues and were manifesting gifts. பேதுரு அப்போஸ்தலன் நம்மை போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அவருக்கு ஞானஸ்நானமாகிய தண்ணீரை விலக்கலாமா என்றவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். And Peter the apostle said, should we shun water from them
and gave them waters of baptism. ஞானஸ்நானத்துக்கு பின்பு பரிசுத்தாவி பெற முடியும் என்று பேதுரு பிரசங்கித்தவர் இப்போது பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு அவர் ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படியாக இருக்கிறார். Peter, who preached in the beginning saying, take water baptism to receive the gift of the Holy Spirit, is now administering water baptism to those who have received the Holy Ghost. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஞானஸ்நானம் என்று போதித்த பேதுரு இப்ப பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு அவர் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். And Peter the apostle, previously he was preaching water baptism to receive Holy Ghost, is now administering water baptism to them, those who have Holy Ghost. பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியது அவசியமா? Is it necessary for those who have the Holy Spirit to give baptism in waters? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது கிறிஸ்துடைய சுபாவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு படிப்பு. To receive the Holy Spirit is a study or a lesson to get the virtues of Christ into our lives. ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வது ஜென்ம சுபாவத்தை நீக்குவதற்கு உள்ள படிப்பு. And the lesson that we learn from waters of baptism in water is to get rid of the filth of the flesh. பரிசுத்தாவி மூலமாக இயேசுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பு உனக்கு இருக்கும்போது அவருடைய சுபாவம் உனக்குள்ளே வரும். When you have the lesson of the Holy Ghost to receive the virtues and the nature of Christ, that will come into you. ஞானஸ்நானத்தின் மூலமாக ஜென்ம சுபாவத்தை நீக்கிக்கொள்ளக்கூடிய படிப்பு உனக்கு படிக்காவிட்டால் ஜென்ம சுபாவம் வரும்போது நீ அழிந்து போவாய். But through the waters of baptism, if you have not learned the lesson of getting rid of the flesh or of their natural traits, then you will be condemned in that. பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பை பெற்றுக்கொண்டாலும் கூட ஞானஸ்நானத்தின் மூலமாக ஜென்ம சுபாவத்தை அழிக்கக்கூடிய படிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வது அவசியம். Those who have the Holy Spirit, the lesson of the virtues and the nature of Christ inbuilt in them, they must study the lesson of waters of baptism, which is getting rid of the old man with its traits and all its nature. புறாக்களைப் போல கபடற்றவர்கள் என்று சொல்கிற படிப்பை படித்தவர்கள் சர்ப்பத்தைப் போல வினாவுள்ளவர்கள் என்ற படிப்பை இவர்கள் படிக்க வேண்டும். Those who have learned the lesson being calm as a dove must also learn the lesson being cunning or being wise as a serpent. சர்ப்பத்தைப் போல வினாவுள்ளவர்கள் என்ற படிப்பை படிக்காதபடி புறாக்களைப் போல கபடர்கள் என்ற படிப்பை பெறும்போது சத்துரு நம்மை வஞ்சிப்பதற்கு இடம் இருக்கிறது. If you have not learned the lesson to be wise as a serpent, but you go for the lesson of being calm and quiet as a dove, there are possibilities for being deceived by Satan. பரிசுத்தாவி மூலமாக புறாக்களைப் போல கபடற்ற வாழ்க்கை செய்ய வேண்டும் என்ற படிப்பை படிக்கும்போது ஞானஸ்நானத்தின் மூலமாக சர்ப்பத்தைப் போல வினாவுள்ளவர்கள் என்ற படிப்பை கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டியது அவசியம். By receiving the Holy Spirit, which is the dove, we learn the lesson of being calm and quiet at the same time through the waters of baptism, which is learning the lesson of wise like a serpent is high necessity. இந்த கொர்நேலியு வீட்டிலே இந்த அடிப்படை உபதேசத்தை கற்றுக்கொண்டவர்கள் ஒரு பரிபூரணத்துக்கு போகும்படியாக கொர்நேலியு வீட்டார் அப்போஸ்தலனாகிய பேதுருவை அதிகமாக தங்கும்படியாக வலியுறுத்துகிறார். Those who have received the fundamentals at the house of Cornelius requested Peter the apostle to stay, remain in their home for further studies. இந்த அடிப்படை உபதேசத்தை கொர்நேலியு வீட்டுக்கு உபதேசித்த பேதுரு அதற்கு மேலாக ஒரு பரிபூரணத்தை அவர்களுக்கு போதித்ததாக வேதத்திலே நாம் விளங்கிக் கொள்கிறோம். We can understand from the Bible, Peter, who spoke to them the fundamentals of the kingdom of God, now also taught to them the further matters with respect to the kingdom of God, staying there. கொர்நேலியு வீட்டிலே பேதுரு சேர்ந்து ஆகாரம் புசித்து வந்தது யூத சமுதாயத்துக்கு தலைமைக்கு தெரிந்தவுடனே பேதுருவோடு கூட அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறார். And when the Jewish community came to know that Peter had been to Cornelius' house, now there is a commotion. கொர்நேலியுவை புதிய ஏற்பாட்டு சபையிலே சேர்த்த ஒரு தர்க்கம் 11ஆம் அதிகாரத்திலே கொண்டு வரப்படுகிறது. Chapter 11 now, there is a commotion and contention about acceptance of Cornelius. பேதுரு எழும்பி நின்று நடந்த சம்பவங்களை அப்படியே அவர் ஒப்புவிக்கிறார். Peter stood up and started to narrate what had happened. தனக்கு தேவன் காட்டின தரிசனத்தையும் கொர்நேலியுக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியங்களையும் சொல்லும்போது தேவ ஜனங்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். Related to them what had happened in his vision and what God had done to Cornelius, people rejoiced. அவர்களிடத்திலே பேதுரு அந்த 15ஆம் வசனத்திலே சொன்னது முக்கியமான விஷயம். It's something important to consider in chapter verse 15 what he said to them. பேதுரு அந்த தலைமை சபையிலே அவர் எப்படி சொல்லுகிறார்? In the head church, what did Peter say? ஆதியிலே தேவன் நமக்கு எப்படி அபிஷேகத்தை தந்தாரோ அதே போல அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். Peter said, in the very same manner how in the beginning the Lord had given us the unction,
that was how he also did to them. அங்கு 11ஆம் அதிகாரம் 15 அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Chapter 11 verse 15, it is written down there. யூதராகி நமக்கு தேவன் எந்த அபிஷேகத்தை கொடுத்தாரோ அதே அளவு அபிஷேகம் தான் புறஜாதியாக அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. The Holy Ghost fell on them as on us at the beginning. ஏனென்றால் தேவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. It's because God is no respecter of persons. அவருடைய சரீரமாகிய சபையிலே அவயவமாய் இருப்பதற்கு எந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே அபிஷேகம் தான் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the very same unction which was given to the Jewish is given to the Gentile for the fullness, to bring into fullness the perfection of the church. புறஜாதிகளையும் தேவன் தம்முடைய சரீரமாகிய சபையிலே யூதரோடு ஐக்கியப்படுத்தினது அப்போஸ்தலருக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. Now it is a matter of joy and a fact of rejoicing how the Gentile community was joined to the Jewish. யூதர்களும் புறஜாதிகளும் அவருடைய சரீரமாகிய சபையிலே ஒன்றாக்கப்படக்கூடிய வாழ்க்கை இந்த கொர்நேலியுடைய வீட்டிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. And at the house of Cornelius, the Gentile community and the Jewish are getting reconciled. கொர்நேலியுடைய வாழ்க்கையிலுடைய தேவபக்தியும் அவருடைய குடும்பத்தை தேவபக்தியிலே நடத்தினதும் அவன் செய்த தான தர்மங்களும் அந்த ஜெபமாக இருக்கிறது. It was all because of the fear of God and the good report among the nations, and how he led his family into the Lord's devotion, were all causes for him to be accepted into the Lord's fold. இந்த காலகட்டத்துக்கு பின்பு புறஜாதிகளையே தேவன் அதிகமாக தம்முடைய சரீரமாகிய சபையிலே கொண்டு வரும்படியாக விரும்பினார். After this happening, it went forth, the Lord brought many Gentiles into the church. ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் தான் யூதர்கள் அவருடைய சரீரமாகிய சபையிலே அங்கத்தினராக காணப்பட்டார்கள். Only for a short or for a specific time period, they were members of the Lord's church alone. இந்த கொர்நேலி அவருடைய சரீரமாகிய சபையிலே சேர்க்கப்பட்ட காலத்திலிருந்து புறஜாதிகள் தான் அதிகமாக அவருடைய சரீரத்திலே அங்கத்தினராக இருக்கிறார்கள். And from the time point of Cornelius, after that following, it was a Gentile community which plays a major role in the church of Christ. யூதர்கள் அதிகமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பவுலுடைய நாட்களிலே ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. And during the days of Paul, the prayer was lifted to the Lord that many Jews must be converted. ஆனால் பவுலுக்கு தேவன் சொல்கிறார் புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாக்கப்படும் வரைக்கும் யூதர்கள் கடினமாகவே இருப்பார்கள் என்று அவர் சொல்லிவிட்டார். But the Lord had told Paul, until a certain portion of the Gentile is fulfilled, a part of the Jewish will be hardened. ஆரம்ப காலத்தில் யூதர்கள் அவருடைய சரீரமாகிய சபையிலே வந்தது போல இப்போது யூதர்கள் அவருடைய சரீரமாகிய சபையிலே வருகிறதில்லை. As in the beginning how the Jewish were converting to the Lord, now it is not happening so. கொர்நேலியுடைய வாழ்க்கையில் இருந்து இப்போது புறஜாதிகள் தான் அவருடைய சரீரமாகிய சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். From the instant of Cornelius on, they were only Gentiles turning to the Lord and not much Jewish turning to the Lord. புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாக்கப்படும் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் கடினமாகவே இருப்பார்கள் என்பது ஒரு ரகசியம். There is a mystery bending as the fullness of the Gentile comes, one part of the Jewish community will be hardened. இது ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சரியாக விளங்கிக் கொண்டார்கள். The first apostles, they understood this mystery in a specific terms. இப்போது புறஜாதிகளுடைய நிறைவின் ஒரு காலம் என்று பவுல் அதை சுட்டிக்காட்டுகிறார். Paul writes, this is the time period of the fullness of the Gentiles. ஆரம்ப நாட்களிலே அவருடைய சரீரமாகிய சபையிலே யூதர்கள் மாத்திரம்தான் அங்கத்தினராக இருந்தார்கள். In the beginning time, it was only the Jewish who were the part of the church of Christ. இப்போது புறஜாதிகள் அவருடைய சரீரமாகிய சபையிலே ஒரு நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற திட்டம் தேவனுடைய மனதிலே இருக்கிறது. But now in the mind of God, the plan is there that the fullness of the Gentile community should attain. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது புறஜாதி எருசலேமை மீதிக்கும் என்று அவர் சொன்னார். And the Lord, when he was in this world, he told his disciples that the Gentile will trample Jerusalem. ஆரம்ப நாட்களில் யூதர்கள் புறஜாதிகளை ஆளுகை செய்து கொண்டு வந்தார்கள். In the beginning, that is before Cornelius' home, the Jewish were ruling the church. புறஜாதிகளுடைய வீட்டிலே அவர்கள் போவது அவர்களுக்கு விருப்பமில்லாமல் இருந்தது. It was something abominable for them to enter into the house of the Gentile. தேவன் சுத்தமானதை அசுத்தமாக எண்ணாதே என்று பேதுருக்கு தேவன் எச்சரித்தார். And the Lord warned Peter saying, don't call it unclean, that which I called it clean. உயர்ந்தவனையும் தாழ்ந்தவனையும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒப்புரவாக்கப்படுகிறது. And the church of Christ Jesus reconciles the high and the low community. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஏற்ற தாழ்வு என்பது இல்லை. In the church of Christ there is no ups and downs among its members. அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. God is no respecter of persons. அவர் ஏழைகளின் தேவனாக இருக்கிறார். He is always the Lord of the poor. அவர் பரதேசிகளின் தேவனாக இருக்கிறார். He is always the Lord of the pilgrims. அவர் விதவைகளின் தேவனாக இருக்கிறார். He is the Lord of the widows. அவர் தாழ் குலத்தின் தேவனாக இருக்கிறார் என்று வேதம் The சொல்கிறது. Bible says he is always the Lord of the low
low and the lowest. இதை ஆதி அப்போஸ்தல சபை சரியாக விளங்கிக் கொண்டதாக வேதம் The சொல்லுகிறது. first apostolic church understood it, it clearly says the Bible. உயர்ந்தவர்கள் தங்களை தாழ்த்தி தாழ்ந்தவர்களோடு இசைந்து கொள்ள வேண்டும். And the high must humble themselves and communicate, associate with the low. சபையிலே பணக்காரர்கள் தங்களை தாழ்த்தி ஏழைகளோடு இசைந்து கொள்ள வேண்டும். In the church, the high must humble themselves to the low and be united with him. படித்தவர்கள் படியாதவர்களோடு தங்களை தாழ்த்தி அவளோடு இசைந்து கொள்ள The வேண்டும். educated must humble themselves to the uneducated literal church members. தேவன் ஒப்புரவாகிற ஊழியத்தை கொடுத்து நம்ம இசைவினைப்பாய் கூட்டி கட்டும்படியாக விரும்புகிறார். God has given us the ministry of reconciliation and he wants us to build us together in his church. அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. That is the plan of God. புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாக்கப்படும் வரைக்கும் எருசலேம் கடினமாகத்தான் இருக்கும். Until the fullness of the Gentile comes, Jerusalem will be hardened. சபைக்குள்ளே ஏற்ற தாழ்வை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We must correct the ups and downs inside the church. ஏற்ற தாழ்வை சரிப்படுத்திக் கொள்ளாதபடிதான் சபையிலே பிரச்சனைகள் பெருகுகிறது. And in the church there is problem because of not rectifying this kind of problem. அதை சரியாக நூல் பிடித்து அதை துண்டிக்கும் போது சபை பரிபூரணத்துக்கு நேராக வரும். When the plumb line is led and when it is cut off, the church will come into its perfections. ஏழை ஜனங்களுக்கும் விதவைகளுக்கும் குறைவாய் இருக்கிறவர்களுக்கும் தர்மமனம் செய்யக்கூடிய அவயம் முக்கியமான அவயம் என்று கருதப்படுகிறது. To the poor, to the widow and to the neglected, the charity money is important and that has been considered as the creative work of Christ. ஆகவேதான் புறஜாதியாகிய கொர்நேலியுவை அவருடைய சரீரமாக சபையிலே அவர் முக்கியப்படுத்துகிறார். Which is why Cornelius, the Gentile who did good works, is given him priority in the church. அவருடைய சரீரமாகிய சபையிலே தர்ம பணம் கொடுப்பதற்கும் நற்கிரியை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தேவனுடைய சைகளாக இருக்கிறோம். In the church we are created as workmanship of Christ Jesus to do good works and to give charity money. கர்த்தருக்கென்று நாம் எதையும் செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் யாரும் ஒருவர் உங்களை குறைவாக எண்ணுவார்கள் என்று எண்ண வேண்டாம். Do not think that people will think low of you because you are not able to do anything to the Lord. ஏனென்றால் தேவன் சபையிலே அப்படிப்பட்ட காரியங்களை அவர் ஏற்படுத்தவில்லை. The Lord did not appoint such thing in the church that people must think low of themselves by தேவன் not doing பட்சபாதம் anything. இல்லாதபடி சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று பேதுரு அந்த பிரசங்கத்தை Peter ஆரம்பித்தார். said the Lord rules the church without partiality. அவர் மரித்தவர்களுக்கும் ஜீவனுள்ளவர்களுக்கும் தேவனாக இருக்கிறார். He is the Lord to the dead and to the living. ஞானஸ்நானத்தின் உபதேசத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேக உபதேசத்தையும் நாம் சரியாக நாம் கற்றுக்கொள்ள We வேண்டும். must learn the doctrines of water baptism and the doctrines of the Holy Spirit. மரணத்தின் வல்லமைகளும் வியாதியின் வல்லமைகளும் நீக்கப்பட வேண்டும். And the power of death, the power of sin must be get rid from our lives. நாம் தேவனுக்காக நல்ல கிரியைகளை செய்யும்படியாக பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரம்பி இருக்க வேண்டும். And we must be full of the Holy Ghost to do good works and do the Lord. இந்த நற்குணம் நம்மளுக்குள்ளே இருந்தால் நாம் நம்மை அறியாதபடி நற்கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Divine nature, when it is formed in us, without knowing, we will keep flowing with good works. நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களுக்குள்ளே அந்த நற்குணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. And those who have good works, vice versa, they do have the good nature in them. நற்குணம் நமக்கு உள்ளே உருவாக்காதபடி நற்கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. And without good nature, no need of good works. அது மற்றவர்களை பார்த்து அனனியா சப்ரால் செய்த ஏமாற்று கிரியைகளாக And that இருக்கும். would be a wicked cheating works like Ananias and Sapphira doing things looking at other people. நம்முடைய இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். And our mouth must be speaking out of the fullness of our heart. தேவ அன்பினாலே நிறைந்து நாம் நற்கிரிகளை செய்யக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். Be filled with the love of God and be in a position to do good works to the Lord. நம்முடைய வியாதியின் வல்லமைகளும் மரணத்தின் வல்லமைகளும் அழிக்கப்படட்டும். The power of sin, the power of sickness, let it be broken in our life. அவருடைய சரீரமாய் சபையிலே அங்கத்தினராய் இருக்கும்படியாக பாடுபடும்படியாக நீ You அழைக்கப்பட்டிருக்கிறாய். are called in the church of Christ to do physical labor to him. எந்த மரணத்தின் வல்லமையும் நம்முடைய நற்கிரியை தடை பண்ண முடியாது. No power of death can break or block your good works. நீ சோர்ந்து போகாதபடி நற்கிரியை செய்யக்கூடிய இடத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Do not be wearied, for the Lord has brought you to a position wherein you shall do good works to the நாம் Lord. நற்கிரியை செய்ய முடியாதபடி எந்த வல்லமை நம்மை தடை செய்ய முடியாது என்பது அப்போஸ்தலன் பவுலுடைய உரை. It is the speech of Apostle Paul saying, no power is there to break or block our good works. நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக நம்முடைய குடும்பத்தை தேவ பக்திக்குள்ளே வழி நடத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். And then let us have devotion to the Lord and also lead our family into the Lord. நாம் தான தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்யக்கூடிய இடத்திலே இருந்தால்
அந்த 9 மணி ஜெபம் நமக்கு உரியதாக இருக்கிறது. When we do alms and prayers, the 9th hour will be ours. அந்த 9 மணி நேரத்திலே மேசியாவை அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். 9th hour time, I said they were expecting the Messiah. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கக்கூடிய அந்த 9 மணி நேரத்திலே நாம் இருந்து ஜெபிக்கிறோம். Let us all pray in the 9th hour time that we may expect the Messiah to return. இந்த 9 மணி என்பது அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரம். This 9th hour time is the place of the evening sacrifice. அந்த நேரத்தில் தான் பேதுரும் யோவானும் அந்த இடத்திலே இருந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். Which time Peter and John prayed in the temple. நம்முடைய ஜெப நேரம் இயேசுவை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. May our prayer time be the time of visiting our Lord Jesus. யூதர்கள் மேசியாவை சந்திக்கும்படியாக அந்த நேரத்திலே ஜெபம் பண்ணினார்கள். The Jewish people were praying in that 9th hour to meet the Messiah. நாம் கர்த்தராகிய இயேசுவை சந்திக்கக்கூடிய ஜெப நேரம் 9 மணி நேரம். It is the 9th hour time to meet the Messiah come. அது விழிப்புள்ள ஒரு ஜெப ஜீவியத்தை நமக்கு வெளிப்படுத்தும். That shows a watchful prayer life. அந்த ஜெபம் இருளையும் இரவையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றும். That prayer life will take away darkness and night from our life. அந்த ஜெபத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் பிரகாசிக்க முடியும். And by that prayer everybody can shine in the Lord. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு உன்னை பிரகாசிப்பார் என்று பவுல் சொல்கிறார். Paul said, "He who sleepeth, get out of your sleep. Christ will shine upon you." இந்த சரீரமாகிய சபையிலே நாம் ஒவ்வொருவரும் இயேசு மூலமாக பிரகாசிக்கப்படுவோம். In the church, everybody through the light of Christ, let us shine for the Lord. அந்தகாரத்தின் வல்லமைகளை நாம் கடிந்து கொள்வோம். Let us rebuke the power of darkness. அவருடைய முகத்தில் இருக்கிற வெளிச்சம் நம்முடைய சரீரத்திலே இறங்கட்டும். And the light which is in the face of Jesus, let it descend into our body as well. நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கீழே தள்ளினாலும் மடிந்து போவதில்லை என்று நாம் சொல்லுவோம். And let's say that even if I'm constrained, I'm not confused, confounded. Even if I'm cast down, I am not totally condemned. இந்த கொர்நேலியை போல நற்கிரியைகளை செய்யக்கூடிய இடத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். Like Cornelius, let us all surrender to the place of good works. தேவன் புறஜாதிகளை நிறைவுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். And God is bringing the Gentile community into its fullness. புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாக்கப்படுவதற்கு யூதர்கள் கடினமாகவே இருப்பார்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். Paul had written as a mystery and as a secret, saying they will be hardened until the fullness of the இந்த Gentile. கடைசி காலங்களிலே புறஜாதிகளை நம்மளுக்குள்ளே நிறைவு உண்டாக்கப்படட்டும். In these last times, may we Gentiles receive a fullness from the Lord. அந்த இடத்திலே நாம் இருந்து நாம் பிரகாசித்துக் கொண்டே இருப்போம். We shall shine being in that place. இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரமாக The இருக்கிறது. coming of the Lord is very imminent. அதற்கு நாம் ஒப்புரவாக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். And before that, let's keep reconciling. இசைவினைப்பாய் கூட்டி கட்டக்கூடிய இடம்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடம். And the place where the Lord has granted us that we all be united together in the Lord. நாம் இசைவினைப்பாய் கூட்டி கட்டப்படும் போது அன்பில் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். When we are united, gathered together in the Lord, we shall be sanctified in love. அன்பில் தான் இசைவினைப்பாய் கூட்டி கட்ட முடியும் என்று வேதம் சொல்கிறது. Bible says it is love which will unite us in sanctification. அன்பிலே இசைவினைப்பாய் கூட்டி கட்டப்படும் போது பரிசுத்தமாகுதலை நம்மளுக்குள்ளே பூரணப்படுத்திக் கொண்டே When இருக்கிறார். we are united in love, then we shall be sanctified and we shall be built up in love. நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பவுல் நமக்கு சொல்கிறார். Bible says that Paul writes that we may be pure in love. He has chosen us before the foundation of the world. இந்த திருவசனத்துக்கு முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். Let us all surrender to the scriptures and to this word.